ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022 வருஷம் ரிலீஸ் ஆன டெதர்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சரி வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு சின்ன பையன் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்கிறான். அது அவனுடைய அப்பா இவனுக்காக ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டு போனதுதான். சோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னுடைய அம்மாவுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த காட்டுக்கு நடுமத்தில வந்து தங்க ஆரம்பிச்சோம். சோ போக போக உன்னுடைய அம்மாவுடைய நோய் வந்து சரியாயிரும்ன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அது போக போக இன்னுமே மோசமாயிட்டே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஆடியோ ரெக்கார்டிங்ல பிளே ஆக இங்க இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள பாத்துட்டு இருக்கான். அப்படி பாத்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா எதையோ வேட்டையாடி இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. ஆனா இவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா. சோ இப்படி இருக்க இந்த சின்ன பையனுடைய அம்மாவும் மட்டும்தான் இப்ப இந்த கேபின்ல இருக்கிறாங்க. இவனுடைய அப்பா வந்து இப்பதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதனால இவனுடைய அம்மா தான் இவனுக்கு எப்படி வெளியில போகணும், எப்படி இந்த ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள போலான்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. சோ காட்டுக்குள்ள போகணும்னா இவன் வந்து ஒரு கயிறை வந்து அவனுடைய உடம்புல கட்டியிருப்பான். அதோடைய இன்னொரு எண்டு வந்து இந்த மர வீட்டுல கட்டி இருக்கும். ஏன்னா இவன் ரொம்ப தூரம் தனிமையா போயிடக்கூடாது இல்லையா. அது போக அவனுடைய கையில ஒரு பெரிய கம்பு கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இவன் காட்டுக்குள்ளேயும் போகணும். அது போக போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெல் மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு இவனுக்கு வீட்டு வழியை வந்து தெரியும் இல்லையா. இவங்க இல்லாம போனாலுமே இவன் எப்படி சர்வே பண்ணணும்ன்றதுக்கான எல்லாத்தையுமே பக்காவா சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இப்படி இருக்க அன்னைக்கு காட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன எலி மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா அதை எப்படி கிளீன் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த எலியிலேயே பாதிய காட்டுக்குள்ள தூக்கி எறிய சொல்லிடுறாங்க. ஏன்னா காட்டுல இருந்து நம்ம என்ன வேணாலுமே எடுத்துட்டு வரலாம், ஆனா அதுல பாதியை வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில சோகமா உட்காந்து அவன் ஒரு ஜார் வச்சிருப்பான். அந்த ஜாருக்குள்ள இந்த வெட்டிக்கிளி எல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறான். சோ கொஞ்ச நேரம் அந்த ஜாருக்குள்ள வெட்டிக்கிளி எல்லாம் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அமைதியா இருந்ததை பார்த்து இந்த சின்ன பையன் அம்மா கிட்ட, அம்மா அந்த வெட்டிக்கிளிக்கு என்னாச்சு, அது ஏன் சத்தமே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னதும், இங்க பாருப்பா, நம்ம எதையுமே இந்த மாதிரி அடைச்சு வைக்க கூடாது. அது வெளியில இயற்கையா சுத்தணும்ல, அதுக்குன்னு காத்து தேவைப்படும், தண்ணி தேவைப்படும், அது உயிர் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை தானே. அதனாலதான் அது அமைதியாயிடுச்சு. அது போக வா இப்ப நம்ம காட்டுக்குள்ள போகலாம். உன்னுடைய அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அது போக உன்னுடைய அப்பாவுக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. சோ நம்ம அதை போய் பண்ணலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மீன் பிடிச்சிட்டு திரும்பி வந்ததுமே நான் உனக்கு கேக் பண்ணி தரேன் சரியா, கேக் பண்ணிட்டு உனக்கு நான் நிறைய கதை சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அப்படியே உள்ள போயிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு எல்லா பறவைகளும் அமைதியாகிடுதுங்க. சோ எந்த ஒரு சத்தமுமே கொடுக்கல. சோ இதை பார்த்த இந்த அம்மாவுக்கு ஏதோ தப்பா படுது. இருந்தாலும் சரிவா நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன கேட்கறானா, அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, சோ மரணம்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு இவன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் என்ன மாதிரி பதில் சொல்றாங்கன்னா, மரணம் வந்து எதுக்குமே முடிவு கிடையாது. இப்போ ஒரு கம்பளி பூச்சில இருந்து பட்டர்ஃப்ளை வருது இல்ல, அந்த மாதிரி மனுஷங்களும் வேற மாதிரியான ஒரு லைஃப்குள்ள போயிடுவாங்க. சோ மரணம் எதுக்குமே எண்டு கிடையாது. ஆமா எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, சோ அதுல நீ சந்தோஷமா வாழணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு மீன் வந்து எதுவுமே மாட்ட மாட்டேங்குது, சோ நீ இந்த சைட்ல காட்டுக்குள்ள ஏதாவது புழு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போறான். அப்படி போனவன் அப்படியே சைட்ல தொட்டு தொட்டு பார்த்து ஒரு அழுகுன மரத்தை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு கீழே புழு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புழு எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சங்கிலி நம்ம ஹீரோ கையில மாட்டுது. என்ன சங்கிலி இது, யார் இங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோடைய அம்மாவுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. பயந்து போனவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து மீன் பிடிச்சது போதும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா அவங்களுடைய கேபினுக்கு வந்துடுறாங்க. சோ வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு ஆடும் இருக்குது. அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து தான் இவங்க பால் எடுத்துப்பாங்க போல. அதே டைம்ல இவங்க நிறைய கிழங்கு வகைகளையும் பயிரிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க இங்க இருந்து சிட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன தேவையோ அதை வந்து இவங்களே பயிரிட்டு அதை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ என்ன எதுன்றது தெரியல. இப்ப வீட்டுக்கு வந்ததுமே இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, கேக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசியா கேக் பண்ணி அதுல கேண்டில் பத்த வச்சு, நீ இதுல ஊதி உனக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஊதுறான். அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா இவங்களுடைய ஃபேமிலி சாங்கான ஒரு இதை பிளே பண்ணிட்டு அவனுக்காக குட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அது என்ன கதை சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆட்டு கூட்டம் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கு ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு. அந்த குட்டி ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் யாருடைய பேச்சையும் கேட்காம காட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள கொடூரமான மான்ஸ்டர்லாம் இருந்துச்சு. சோ அதை நினைச்சு மத்த ஆடுங்கள்லாம் ரொம்பவே பயப்பட்டாங்க. ஏன்னா போன குட்டி இனிமேல் திரும்ப வராதுன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆட்டுக்குட்டியும் எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த அம்மா அப்பா ஆடு கூட வந்துடுச்சு. சோ அந்த குட்டி ஆடை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு. அது போக அந்த குட்டி ஆடும் அதோடைய அம்மா அப்பா கிட்ட, நான் இனிமேல் காட்டுக்குள்ள தனியா எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி
மாதிரி தான் நீயும், சரியா? நீ காட்டுக்குள்ள எங்கேயும் தனிமையா போகக்கூடாது, அங்க என்ன வேணாலுமே இருக்கலாம். அதனால நீ எப்போதுமே வீட்டுல தான் இருக்கணும். இந்த கயிறு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் மட்டும் தான் நீ போகணும். நீ காட்டுல இருந்து என்ன எடுக்கிறியோ அதை பாதி நீ காட்டுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து இன்னொரு டவுட் கேட்கறான். அம்மா, நீங்க மரணத்துக்கு அப்புறம் ஏதோ நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அது என்னதுன்ற மாதிரி எனக்கு தெளிவா சொல்லுங்கன்னும் போது, என்னது இவன் அந்த மரணத்தை பத்தியே கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும், இங்க பாரு, நம்பிக்கை தான் எல்லாமே. நீ எதுக்கு மேல நம்பிக்கையா இருக்கியோ அதை தான் கைப்பிடிக்கணும். இப்போ ஒரு குட்டி கதை கூட சொன்னல, ஒரு ஆடு வந்து தனிமையா போயிடுச்சுன்ற மாதிரி, அது அதோடைய அம்மா அப்பாவை நம்பினதுனால மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுச்சு. அதே மாதிரி நீ நம்பிக்கையோட வீட்டிலே இருக்கணும், சரியா? அப்படின்ற மாதிரி இப்போ புரியாத புதிரா சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் சரி இதுக்கு மேல கேட்க கூடாது போலன்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தூங்க வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா தனியா காட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அப்படியே பல வருடங்கள் ஓடிடுது. ஹீரோடைய அம்மா காட்டுக்குள்ள போனாங்கல்ல, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. நம்ம ஹீரோ மட்டும்தான் தனியா இவ்வளவு நாளா சர்வே பண்ணிருக்கிறான். அது போக ஹீரோடைய அம்மா ஹீரோவுக்காக ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல ஒரு 3 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோவை. ஸோ மொதல் ரூல் என்னன்னா, இந்த மாதிரி நீ காட்டுக்குள்ள வேட்டையாடி என்னத்தை எடுத்துட்டு வரையோ அதுல பாதியை நீ காட்டுக்கே திரும்பி கொடுத்துடணும். காட்டுக்கு மட்டும் நீ கொடுக்காம இருக்க கூடாது. ஸோ ரெண்டாவது ரூல் என்னன்னா, உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் நடுக்கம் வருதோ, எப்பெல்லாம் நீ சோகமா ஃபீல் பண்றியோ அப்பெல்லாம் நீ என்ன பண்றனா நம்ம குடும்பத்தோடைய சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை வந்து பாட ஆரம்பிக்கணும். ஸோ மூணாவது ரூல் என்னன்னா, நீங்க இருந்து எங்க போனாலுமே உன் மேல அந்த கயிறு இருக்கணும். அந்த கயிறு முடிகிற அளவுக்கு மட்டும்தான் நீ போகணும். அதை தாண்டி நீ எங்கேயுமே போகக்கூடாது, அது மிகவும் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு 3 ரூலை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஆடியோ ரெக்கார்டிங்ல. ஸோ அதை தான் நம்ம ஹீரோ கேட்டு அதுபடி தான் வளர்ந்து இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த காட்டை விட்டு தாண்டி எங்கேயுமே போகாம பக்கத்திலே வேட்டையாடுறதும் மீன் பிடிக்கிறதும் அதை அப்படியே சாப்பிடுறதும் பாதியை காட்டுக்கு கொடுத்துறதுமான்னு சொல்லிட்டு அவனுடைய லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவனுடைய அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு. அது கத்துறத பார்த்தா ஏதோ ஒரு மிருகமா என்னன்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சவுண்டு கேட்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோ பயந்துட்டான். அப்படியே அந்த காட்டையே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா. ஸோ அது என்ன சவுண்டுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சவுண்டு நின்னதும் சரி எப்போதும் கேட்கிற சவுண்டு தானேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறான். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கத்துற சவுண்டு கேட்கும் போல. அப்புறமா நைட்டை வந்து தூங்க ட்ரை பண்றான். அவனால தூங்கவே முடியல. என்னன்னா இவ்வளவு நாள் வந்து தனிமையா இருந்துட்டான் இல்லையா, அதனாலே நம்ம ஹீரோ எப்போதுமே சோகமா தான் இருப்பான். யாருமே அவனுக்கு துணை கிடையாது. ஸோ நைட் ஆனா இப்படிதான், இப்போ அது தூக்கம் வரலன்னா வெளியில உட்காந்து சோகமா அந்த பாட்டை வந்து பாட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை வந்து படிச்சுட்டு இருப்பான். இப்படி அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா சைட்ல இருந்த ஆட்டோடைய சத்தம் கேக்குது. என்னடா இது, ஆட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கயிறை போட்டுட்டு ஆடை தேடி போறான். அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஆடு கீழே கிடக்குது. அதோடைய மேலெல்லாம் ரத்தமா இருக்குது. அவ்வளவுதான், ஹீரோவுக்குன்னு இருந்த ஒரே துணை இந்த ஆடு மட்டும்தான். அதுவும் இப்ப போயிடுச்சு இல்லையா. சோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது யாரோ அந்த ஆட்டை வந்து வேகமா காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறான் நம்ம ஹீரோ. இருந்தாலும் அது பின்னாடியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ காலையிலே ஆகுது. ரொம்பவே சோகமா அந்த ரத்தம் படிஞ்ச கையோட சோகமா உட்காந்து ஆட்டையை நினைச்சிட்டு இருக்கும்போது சரி இப்படியே உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம மறுபடியும் வேட்டைக்கு போவோம், நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போக அங்க அவனுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. அதனால சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அந்த டைம்ல தூரத்துல ஏதோ கன் சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான், என்ன சவுண்ட் இது, யாரோ வந்திருக்காங்களா, மனிதர்களா அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த கயிறு எட்டுற தூரம் மட்டும் தானே இவனால போக முடியும். அதனால அப்படியே சுத்தி முத்தி அந்த இடத்த சுத்தியே வந்துட்டு இருக்கிறான். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு மான் செத்து கிடக்கிறத நம்ம ஹீரோ வந்து தொட்டு பாக்குறான். சோ யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க போல. யார் இதை ஷூட் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒருத்தர், தம்பி அது என்னுடைய மான்பா, அதை தொடாத அப்படின்னு வேகமா பக்கத்துல வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அவன் வந்து இவ்வளவு நாள் தனிமையை தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்ப ஒரு மனுஷன் வந்ததுமே பயந்து போய் அவரை வந்து கத்தியால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா அவர் தான் கன் வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சு மட்டையாக்கிட்டாரு. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி கண் முழிக்கிறான். பக்கத்துலயே அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிறாரு போல. அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி பதற்றப்படாத, நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். உன் மேல ஒரு கயிறு கட்டி இருந்துச்சு, அதுதான் உன்னுடைய வீட்டுக்கு போற பாதைன்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு கண்ணு வர தெரியாதுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் தெரியாதனமா உன்னை அடிச்சிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு தான் இங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் மனிதர்கள் கூட பழகினது இல்லை இல்லையா. அதனால அப்படியே பதற்றப்பட்டுட்டே இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் காம் டவுன் ஆகு, நான் உன்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். என்னுடைய பேர் வந்து ஹேங்க், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இப்பதான் கொஞ்சம் காமாக்கி என்னுடைய பேர் வந்து சாலமோன் அப்படின்னு சொன்னதும், சரிப்பா
உன்னுடைய அப்பா அம்மா எங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி இப்படி நிறைய கேட்க ஆரம்பிக்க, ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லல. அதனால நம்ம ஹீரோ இங்க தான் இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட அவரு நம்ம ஹீரோவா சரி வா உன்னுடைய வீட்டுக்கு போகலாம், அங்க வச்சு நான் உனக்கு ஏதாவது பண்ணி தரேன், ஏன்னா நீ தனியா தானே இருக்கிற, உன்னை வேற நான் தெரியாம அடிச்சிட்டேன், அது போக நான் வேட்டைக்கு வந்தேன்ப்பா, அதனால இன்னைக்கு நான் உன் கூடவே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஸோ அவர் பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம ஹீரோவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோவும் வெளியில நின்று இந்த விறகெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோடைய வீட்டெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்தா அங்க வந்து எல்லா பொருளும் ஷார்டேஜா இருக்குது. அதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளே ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம ஹீரோ வெளியில எங்கேயுமே போகல இல்லையா. அது போக கிழங்குகளும் நிறைய பயிரிட்டு இருந்திருக்க மாட்டான். அதனால சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. சரி ஓகே மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறினா சின்ன வயசுல நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ஒரு புக்கை வச்சு கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த புக்கை வந்து பார்க்குறாரு. அப்புறமா அதையும் எடுத்துட்டு வந்து கீழே அவர் சமைச்சதை நம்ம ஹீரோவுக்கும் பரிமாற ஹீரோ அதை நல்லாவே சாப்பிடுறான். அந்த டைம்ல தான் அவர் சொல்றாரு, தம்பி ஏன்பா இத்தனை வருஷம் இங்க தனியா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு கண்ணு வேற தெரியாம இருக்குது, ஸோ நீ என் கூட வந்துடுறியா, நான் உன்னை வந்து சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன், அங்க உன்ன ஒரு நல்ல இடத்துல சேஃபா பாதுகாத்துக்கிற இடத்துல வந்து நான் உன்னை வந்து விட்டுட்டு போறேன்னும் போது நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டான். ஸோ அவருக்கு நம்ம ஹீரோ நினைச்சா பாவமா இருக்குது போல, பாக்குறதுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்தது அங்கேயே தூங்குறாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே டக்குன்னு முழிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ முழிச்சிடுறான். உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, என்னது இது வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, நீ இங்கே இரு நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அதான் சவுண்ட் நின்றுச்சுல்ல அப்புறம் எதுக்கு நீங்க அங்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சவுண்ட் நின்றுச்சா அப்படின்னு அடிக்கடி இந்த சவுண்ட் கேட்குமாடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்ல கேட்காது அப்படின்னு போய் சொல்லிட்டான். அதனால அவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மெதுவா காட்டுக்குள்ள போறாரு. அப்படியே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கரடி வந்து கொடூரமா இறந்து கிடக்குது. அதோடைய உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு பிச்சு போட்டிருக்குது. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாரு. கரடியவே இந்த மாதிரி கொண்டு இருக்குன்னா அது என்ன உயிரினமா இருக்கணும் அப்படின்னு பயந்து போய் சைட்ல பார்த்தா தூரத்துல ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே அதை சூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு எதுவுமே ஆற மாதிரி தெரியல. உடனே நம்ம தப்பிச்ச போதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. சோ வீட்டுக்கு வந்ததுமே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இந்த காட்டுல நிறைய வித்தியாசமான உயிரினம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு கரடி தான் செத்து கிடந்துச்சு, நீ பேசாம என் கூட வந்துடுறேன், நான் உன்னை சேஃபா ஏதாவது ஒரு இடத்துல விட்டுறேன், இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்துமா அப்படின்னதும் ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. சரி ஓகே நீ கேட்கற மாதிரி தெரியல, அதனால நான் கிளம்பணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சோ நீ என்ன பண்ண போற, உனக்கு சாப்பிடறதுக்கும் எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அது போக நான் வேணா உனக்கு வந்து இந்த கரடியை பிடிக்கிற மாதிரியான ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி தரவா, உனக்கும் ஆபத்து இல்லாம இருக்கும்ல, ஆனா அதை பிடிக்கிறதுக்கு பெரிய சங்கிலி மாதிரி தேவைப்படுது, சோ உன்னுடைய வீட்டுல எங்கேயாவது சங்கிலி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டதும் தான் நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல ஒரு இடத்துல வந்து இந்த சங்கிலி பார்த்திருப்பான் இல்லையா செயின் மாதிரி, சோ அந்த இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வந்து கூட்டிட்டு போறான். சோ போகும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போறான். அதாவது பெரிய கம்பை வச்சு முன்னாடி என்ன இருக்குது, எவ்வளவு தூரத்துல ஆபத்து இருக்குது, என்னென்ன ட்ராப் வந்து செட் பண்ணிருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே கூட்டிட்டு போக சோ இதெல்லாம் பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல பையன் நல்லா ட்ரைனிங் ஆயிருக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா கடைசியில அந்த செயின் இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ அந்த செயினை பார்த்த அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது, என்னடா இது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அது ஏதோ ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போகுது. என்னது இது ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது அப்படின்னு அதை எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வவ்வால் வந்து பறந்து வருமா. அவ்வளவுதான் பயந்து போயிட்டாரு. சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் போதும், இதை வச்சு நான் உனக்கு ட்ராப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா அந்த கரடியை பிடிக்கிற மாதிரியான ஒரு ட்ராப் வந்து செட் பண்றாரு. 4-5 கம்பியை வச்சு அது மேல ரோல் பண்ணி எதோ பண்ணி கடைசியா அந்த ட்ராப்பையும் செட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குப்பான்ற மாதிரியும் கேட்க, ஆனா நம்ம ஹீரோவெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. சோ அப்படியே கட் பண்ண அடுத்தது என்ன பண்றாருன்னா அவர் வந்து இந்த மானை வந்து ஸ்டார்டிங்ல வேட்டையாடி இருப்பார் இல்லையா, சோ அந்த மானையும் நம்ம ஹீரோவுக்கு பதப்படுத்துற மாதிரி வச்சுட்டு போயிடலாம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அதை துண்டு துண்டை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அதுல ஒரு பெரிய பீஸ் எடுத்துட்டு வந்து காட்டுக்குள்ள தூக்கி போடுறான். இதை பார்த்த இந்த ஸ்ட்ரேஞ்சரும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, ஏன் காட்டுக்குள்ள தூக்கி போடுற அப்படின்னதும் ஆமா நம்ம என்னதான் காட்டுக்குள்ள இருந்து எடுத்தாலுமே அதுல பாதியை நம்ம காட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னதும் டேய் என்ன சொல்ற நீ, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணா என்னன்னு தெரியுமா, இது பிளாக் மேஜிக் பண்றவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, உனக்கு யாரு இந்த மாதிரி பண்ண சொன்னானும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இந்த மாதிரி பண்ண சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் நான் சின்ன வயசுல இருந்து காட்டுக்கு பாதியை நான் கொடுத்துருவேன் அப்படின்னதுமே இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சோ ஹீரோவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு. சமைச்சு கொடுத்து தூங்க போகும்போது அங்க ஒரு டைரி இருக்கிறத நோட் பண்றாரு. சோ அந்த டைரி
டைரி வந்து ஹீரோடைய அம்மாவுடைய டைரி போல. ஸோ அதை எடுத்து இந்த டைரி வேணா நான் உனக்கு வாஸ்து காமிக்கவா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குது. அதனால சரி வாசிங்க, நான் அதை கேட்கணும் அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆரம்பிக்க அவரும் பாத்தீங்கன்னா அந்த டைரியை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுல என்ன எழுதிருக்குன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது நிறைய சுட்டித்தனமான விஷயம்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் தான் ஹீரோடைய அம்மா வந்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய பையன் இன்னைக்கு வெட்டுக்கிளி பிடிச்சான், வெட்டுக்கிளி பிடிச்சி ஜாலியா விளையாண்டிட்டு இருந்தான். ஸோ அதை பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னதான் எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான நோய் இருந்தாலுமே என்னுடைய பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவன் கூட இருக்கும்போது தான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அதனால அவனை எங்கேயுமே நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு எழுதி வச்சிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சரும் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக அப்படியே வாசித்துக்கிட்டே வராரு. ஹீரோவும் அதை அப்படியே கேட்டுட்டு எமோஷனல் ஆகி அப்படியே மெல்ல தூங்க போக அடுத்தது அவர் வாசிக்கும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா இதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி ஹீரோடைய அம்மாவுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் நடந்த சண்டையை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்ட்ரேஞ்சர் இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம், பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ரீட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அதை அவர் ரீட் பண்றாரு. ஸோ அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோவை நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும், அவனை வெளியில விட்டாதான் நல்லது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா ஹீரோடைய அம்மா தான் இந்த மாதிரி ஹீரோ இங்க தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோடைய அம்மா வந்து அவங்கள அடிச்சிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்க, அவங்களுக்கு அப்படி என்ன விதமான நோய் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி ஓகே, இந்த ஏரியா பக்கத்துல தான் ஏதோ ஒரு உயிரினம் வந்து சுத்திட்டு இருக்குது, அதுதான் கரடிகளை வேட்டையாடி இருக்குது. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ராப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுமே நிறைய எலும்பு கூடுகளா கிடக்குது. ஸோ இவருக்கு கொஞ்சம் பயம் வருது, இருந்தாலும் அந்த சைடே அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்சிடறான். கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சரை காணோம். ஸோ கூப்பிட்டு பாக்குறான், ஆனா எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. அதனால வெளியில வந்து உட்காந்து சோகமா அந்த ரெக்கார்டிங்க கேட்க ஆரம்பிச்சிடுறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஸ்ட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா, சரி நம்ம அன்னைக்கு ஒரு குகை மாதிரி ஒண்ணு பார்த்தோம்ல, அது பக்கத்துல தான் அந்த உயிரினம் இருக்கணும், அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அதை வேட்டையாடுறதுக்கு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க வந்து பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு மாதிரி ஒண்ணு கிடக்குது. என்ன நோட்டு இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோடைய அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்க. அதை அப்படியே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சாரி என்ன மன்னிச்சிரு, என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து நிறைய கிறுக்கி வச்சிருக்காங்க. சோ ஒண்ணுமே புரியாத இவரு அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பலான்னு போகும்போது அப்படியே சீனு கட் ஆகுது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ ஸ்ட்ரேஞ்சர் எங்க போனாருன்ற மாதிரி தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கன் சவுண்ட் கேக்குது. பதறி போன இவன் இதுக்கு மேல பொறுமையா அங்க இருக்க வேணா, காட்டுக்குள்ள போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை அவன் மேல தூக்கி போட்டுட்டு அப்படியே மெல்ல காட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சருடைய பேரை சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே போறான். அப்படி வரும்போது ஒரு இடத்துல பேக் கிடக்கிறத நோட் பண்றான். அது வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பேக் தான். அதனால இதுக்கு மேல கயிறு வந்து போகலன்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் தூக்கி போட்டுட்டு முறை கயிறை தாண்டி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அந்த பேகுக்கு பக்கத்துல தான் அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பாடி இருக்குது. ஆனா உயிர் இல்ல, செத்து போயிட்டாரு. அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுமே ஹீரோ கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு இருந்ததே ஒரே ஒரு ஆளு சப்போர்ட்டுக்கு, இவர் மட்டும் தானே, இவரும் இப்ப போயிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ இவர் முன்னாடி நிக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. யாரா அது அப்படின்னு நமக்கு காமிச்சா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா தான். சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் இருக்குது போல. அப்படியே அவங்க மேல சங்கிலி எல்லாம் போட்டு அவங்களே ஒரு இடத்து வரைக்கும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோ தான் அதுன்றது தெரியல, சுய நினைவுலயே இல்ல. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல அப்படியே அவன் ஃபேமிலி சாங்க பாட ஆரம்பிக்கிறான். சோ அந்த ஃபேமிலி சாங்க பாட ஆரம்பிச்சதுமே இந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம பையன் தான் அப்படின்னு கொஞ்சம் சுய நினைவுக்கு வராங்க. அதனால அப்படியே சங்கிலி எல்லாம் கழட்டிட்டு வேகமா ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோ கையில ஒரு கத்தி வச்சிருப்பான் இல்லையா, அதை ரெடியா வச்சிருந்திருப்பான். அது தெரியாம இவங்க வந்து வேகமா கட்டி பிடிச்சதுல இவங்க மேலேயே குத்திடுது. நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது நம்மளுடைய அம்மா தான் சொல்லிட்டு. ஆனா கத்தி குத்துனதுல அவங்க அந்த இடத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்க சைடுல ஒரு ஓரமா போய் உட்காந்து பயங்கரமா இரும ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய கண்ணுல இருந்த மாதிரியான கருவிழி இவனுக்கும் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்த ஒரு நோய் வந்து இவனுடைய உடம்புக்குள்ள வந்துடுச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அப்படியே கருவிழி வந்ததுமே அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. சோ இனிமேல் இவன் தான் இந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான பீஸ்டா இருக்க போறான்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா ஹீரோடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ தீர்க்கப்படாத ஒரு நோய் ஒண்ணு இருந்திருக்குது. சோ அந்த நோயை சரி பண்றதுக்காக தான் ஏதாவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அது முடியாம போயிருக்குது. அதனால தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக காட்டுக்குள்ள வந்து இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோடைய அப்பா என்ன நினைச்சிருக்காருன்னா, ஹீரோவையாவது நம்ம சேஃபா வெளியில தங்க வைக்கலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோவை பிரிய ஹீரோவுடைய அம்மாவுக்கு மனசு வந்திருக்காது. அதனால அவனை கூடவே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா நாட்கள் போக போக அவங்களுக்கு நோய் வந்து முத்தி போயிருக்கும், சரியாகிற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. அவங்க ஒரு கொடூரமான மிருகமா மாறிட்டு இருக்காங்கன்றத அவங்க புரிஞ்சதுமே உடனே ஹீரோவை விட்டுட்டு அன்னைக்கு நைட்
நைட் வந்து கிளம்பியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த காட்டுக்குள்ள வர்ற எல்லா மிருகத்தையும் வேட்டையாடினதும் இவங்க தான். அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம ஒரு பேய் பிடிச்ச மாதிரி சுத்தினதும் இவங்க தான். ஆனா கடைசியில இந்த நோய் வந்து நம்ம ஹீரோக்கும் அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை ஒரு சேடான எண்டிங்ல முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.